ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் டிக்கா மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா வேறு, பன்னீர் டிக்கா மசாலாங்கிறது வேறு. ஓகே, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அது 2 எடுத்துருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் கூட கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம், அது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு. அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தய பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் சேர்க்க போகிறேன். அதாவது வெந்தயத்தை எடுத்து முதல்ல வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்திங்கன்னா. உப்பு தேவையான அளவு. அது போக நம்ம வந்து முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பை அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. அதாவது முந்திரி பருப்பு முன்னாடி கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். அதே போல் நம்ம ஹெவி க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். எண்ணெயும் 3 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். இதுதான் பன்னீர் டிக்கா. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் சைட்டில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் இதோட அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது நம்ம தயிர், மசாலா, அப்புறம் லைம் ஜூஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அந்த மிச்சம் இருந்த கலவை. பன்னீர் எல்லாம் போட்டு கலக்குனதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சு. அந்த கலவையை வந்து நாம் இந்த மசாலாவுக்கு சேர்க்க போகிறோம். அது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டு அதில் சீரகத்தை போட்டு பொரிக்க விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும், கட்டாயம் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டெல்லாம் வரக்கூடாது. அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த தக்காளி பழம் இந்த மாதிரி டக்குன்னு மசிஞ்சிரும். இது மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, அந்த வெந்தய பொடி, மிளகாய்த்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அது 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இந்த பன்னீர் டிக்கா பண்ணும்போது மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அந்த தயிர் கலவை, அதை இதில் சேர்த்துருங்க. அது இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் வெறும் தயிரை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இந்த கலவை சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சேர்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட் இருக்குல்லையா, அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெவி க்ரீம் இருக்குல்லையா, அதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதாவது தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் க்ரீம் சேர்க்கணும். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிக்கா இருக்கு இல்லையா, பன்னீர் டிக்கா, அது எல்லாத்தையும் இதில் போடுறோம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை போட்டுட்ட உடனே, ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ நட்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு இல்லையா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நான் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா போகும், தோசை கூட நல்லா போகும். ஏதாவது நீங்கள் வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியாக போகும். அதாவது புலாவ் ஐட்டத்துக்கும் இந்த பன்னீர் டிக்கா மசாலாவும் ரொம்ப மேட்ச் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.